எட்டி அண்ணா, எட்டி எல்லாரும் படுத்து தூங்குற நேரம் இது. இந்த நேரம் போய் பாத்திரத்தை போட்டு ஊட்டிட்டு கிடக்கவா? இல்லைங்க, இப்பதானே சாப்பிட்டோம். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காத மாதிரி கிடக்கு. சரி, இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டது ஜீரணமாகும்ல. அதனாலக்கே சும்மா கிடக்கிறதுக்கு இதையாச்சும் எடுத்து போட்டு கழுவி வச்சோம்னா காலையிலுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வேலைக்கு நேரம் ஈஸியா இருக்கும்ல. அதனாலதான் எடுத்து போட்டு கழுவிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நீ ஒத்தியில இந்த வேலையில எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கவா? அவங்க மருமக வேலை செய்யறதுன்னு சொன்னா நான் தான் நேரத்தோடு போய் படுங்கன்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். அப்போ நம்ம மகனும் மருமகனும் தூங்க போயிட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்க, நீங்களும் போய் படுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துல நான் கழுவி வச்சுட்டு வாரேன். பாத்திர கழுவுல இருக்கட்டும், கொஞ்சம் நீ வரியா? எங்கங்க? ஆமா, எங்க எதுக்கு இப்படி இல்லைன்னு சொன்னதான் வருவியோ? அட கொஞ்சம் வாயேன். என்னங்க நீங்க பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும் போது ஏன் வா வாங்க இருக்க? கையெல்லாம் சோப்ப கிடக்கு, கழுவிட்டு வாரேன். வீட்டுக்கு வெளியே காத்துட்டு கிடக்கேன், சீக்கிரமா கழுவிட்டு வா. வீட்டுக்கு வெளியே வா? என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? கிறுக்கு ஏதாவது பிடிச்சு போச்சா? நிலாவே வா, என்னோடு வா, நிலாவே வா, என்னோடு வா, நீயும் நானும் சேர்ந்துதான் நடையாய் நடப்போம் வா, நிலாவே வா, நிலாமல் வா. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? பாட்டு பாடிட்டு கிடக்காரு. என்னங்க ஊரே உறங்கிட்டு கிடக்கு, உங்களுக்கு நீங்க என்னடா நாய் மாதிரி ஊழிட்டு கிடக்கீங்க? என்னது ஓலைடுறானா? எட்டி ஒரு ரொமான்டிக் பாட்டு பாடிட்டு இருக்கட்டி. ரொமான்டிக் பாட்டு தான் உனக்கு கேடு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உள்ளனா அந்த வேலையாவது செஞ்சிருப்பேன். அது விட்டுவிட்டு ராத்திரி நேரத்தில் ரகசியம் பேசுறதுக்கு எதுக்காண்டி என்னைங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எட்டி உன் கூட கொஞ்ச நேரம் மனசு விட்டு தனியா பேசலாமே தான் கூட்டிட்டு வந்தேன். இதை நீங்க அங்கேயே செஞ்சிருக்கலாம்ல. நானும் வேலை செஞ்சிருப்பேன். நீங்களும் ஏதாவது ஒரு பேசிட்டு இருந்தா எனக்கும் நேரம் போனது தெரிஞ்சிருக்காதுல்ல. அடி எப்படி அது? எதுக்கு என்ன நாள் தெரியுமா? நேற்றுக்கு விசாக்கிழமை, முந்தா நேற்றுக்கு புதன்கிழமை. அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கும் முன்னாடி திங்கக்கிழமை. கேட்டி இதுல எனக்கு தெரியாதா? இது நான் உங்ககிட்ட கேட்டேன். பிப்ரவரி 14 அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பிப்ரவரி 14 நம்ம கல்யாண நாளும் கிடையாது. ஒருவேளை சின்ராசு பையன் பிறந்த நாளா இருக்குமோ? என்னங்க என்னன்னு தெரியலையே. பிப்ரவரி 14 என்னன்னு தெரியலையா? சுத்தம். இதுக்குதான் ஒரு வயசு பொண்ணை கட்டி இருந்தோம்னா அன்னைக்கு என்ன நாளுன்னு கேட்டிருந்தா கரெக்டா சொல்லியிருப்பா. வயசானவளை கட்டியிருந்தா இப்படி இல்லையா, அந்த கைமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு இதுதான் சொல்லுவா. ஓஹோ, வயசாகி முதுகு கூடி போற நிலைமையில வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப வயசு பொண்ணு வேற கேக்குதா? வாய் மேல இடிச்சு வச்சுக்கங்க, அவ்வளவுதான் உங்களை பாத்துக்கிடுங்க. சரி சரி சரி, கோபப்படாத. இந்த பிப்ரவரி 14 காதுல தினம்ல முதல் நெச்சுக்கு போயிடுச்சு பாத்துக்க. அதுக்கு என்னப்பா? என்னடி இப்படி கேக்குறவா? காதலிச்சிருங்க மட்டும் ஏன் காதல தினம் கொண்டாடணுமா? நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றவங்களும் காதல தினம் கொண்டாடலாம்ல. அது சரி. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடனா அந்த கதையில இருக்கு நீங்க சொல்றது. காலம் போற வயசுல உங்களுக்கு காதல இருந்தா கேக்குதோ? என்னடி அண்ணா இப்படி சொல்லிவிட்ட? அப்ப உனக்கு எம்எல்ஏ அன்பே இல்லையோ? ஆமா, எனக்கு உங்க மேல அன்பே இல்ல. அதனாலதான் ஆஸ்பத்திரியில உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப கூட அழுவாம இருந்த பாரு. என் மேல உனக்கு அன்பு அக்கறை எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி உன் மேலே எனக்கு இருக்கு. அதுதான் நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இதுக்கு பேரு தாண்டி காதல். இதை தாண்டி எல்லாரும் கொண்டாடுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன், நீங்க கண்ணை மூடி பாப்போம். பரிசா? என்னங்க சொல்றீங்க? இம்புட்டு வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட என்ன ஒரு பரிசுல கூட கூட்டிட்டு போனது கிடையாது. ஆனா நீங்க எனக்கு பரிசு வச்சிருக்கீங்களா? நிஜமா சொல்றீங்களா? சொல்லுதே, நீங்க கண்ணை மூடி பாப்போம். ஏடி என் கண்ணு இல்லாட்டி உன் கண்ணே. சரி சரி சரி, கண்ணை மூடிட்டேன். என்ன பரிசுன்னு சீக்கிரம் கொடுங்க. இரு இப்ப கண்ணை திறந்து பாருட்டி. எல்லாரும் காதல தினத்தன்னைக்கு காதல வைக்கிறதுக்காண்டி ரோஸ் பூ வாங்கி தருவாங்க. ஆனா நான் உன் தலையில வைக்கிறதுக்காண்டி மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி உன் மனசுக்கு பிடிச்சிருக்காடி? என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு மாலை பூ கூட வாங்கி கொடுத்தீங்கன்னு எத்தனையோ முறை புலம்பி இருக்கேன். ஆனா நீங்க முதல் தடவையா இந்த பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு பிடிக்காதா? பின்ன ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. அதனால தண்டி உனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கேன், தலையில வச்சுக்க. நீ தலையில பூ வச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடி. குடு, என் கையால உனக்கு பூ வச்சு விடுதேன். ஏங்க இருந்தாலும் இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? இது மட்டும் நம்ம பிள்ளைய பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மா இன்னமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்காங்க. இவங்களை பார்த்து நாமளும் இதே மாதிரி பாசமா இருக்கணும்னு நினைப்பா. கேட்டி அண்ணன் பூ வச்சதுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகா இருக்கட்டி.
சும்மா வச்சாண்டாக்க பொம்பளைங்க புடவை கட்டணும் பூ வைக்கணும்னு எதுக்காக எல்லாம் அப்பதான் அழகா தெளிவாக இருக்காண்டித்தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சதே ஒரு மலம் பூவுதேன் புருஷங்காரையும் ஒரு மலம் பூ வாங்கி தர மாட்டேன்னு ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஏங்குறது எதுக்காக நாம பூ வச்சோம்னாத்தே அழகா இருப்போம் அப்பதான் நம்ம புருஷனுக்கும் நம்மள ரொம்ப பிடிக்கும்னு எல்லா பொண்ணுங்களும் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. சரி சரி எவ்வளவு நேரம் தான் இப்படி நின்று பேசுறது வா அப்படி திணியில சாஞ்சு ஆப்பிள உட்காந்து பேசுவோம். என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி மடியில பார்த்துட்டு இருக்கீங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க எதிரிக்க இது நல்லா இருக்கே நான் என்ன வேற ஒரு பொண்ணு மடியிலேயே படுத்திருக்கேன் என் பொண்டாட்டி மடியில தானே படுத்திருக்கேன் சரிதான் போடி யார் பார்த்தா எனக்கு என்ன உங்க மனசுல என்ன சின்ன பிள்ளை நினைப்போ உங்களுக்கே ஒரு பிள்ளை இருக்கு குடிச்சிக்கிறது அவனுக்கே ஒரு பிள்ளை பிறந்துடும் போல இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? எட்டி காலம் போக போகத்தான் காதலும் மலரும் பாத்துக்கியா எட்டி அண்ணன் இந்த நிலா வெளிச்சத்துல உன் கண்ணா ரெண்டும் சின்ன மாதிரி பளபளன்னு மின்னுதுடி. சரிதான் போங்க எனக்கு வைக்க வைக்கமா வருது. சிரித்து சிரித்து என்னை சீரகடித்தால் நெஞ்சம் சிரித்து சிரித்து நெஞ்சம் சீரகடித்தால் கட்டையில போற வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் காதல் வேண்டியது கிடக்கு நான் கட்டிக்கிட்டு வந்தவே கம்மன்லாம் கிடக்கா. போதும் என்னங்க வாங்க போய் படுப்போம் பனி வேற அதிகமா இருக்கு அப்புறம் சளி ஜலசம் ஏதோ பிடிக்க போகுது. எனக்கு என்னமோ இது ராத்திரி மாதிரியே தெரியல பகல் மாதிரி நல்ல வெளிச்சமா இருக்கு போதா குறைக்கி பக்கத்துல உன் முகம் வர சூரியன் நிலா மாதிரி இன்னும் வெளிச்சமா இருக்கா அதனால எனக்கு தூக்கமே வரல. அட கடவுளே நானே காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் காதல் இருந்தீங்கன்னா கொண்டாடாம கம்மனு கிடைக்கும் ஆனா இந்த கிளை கட்டுங்களாம் காதல் ரொமான்ஸ் வரை கேக்குது கன்றாவி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் என் தலை ஏற்றி எழுதி கிடக்கு. சரி முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் இதெல்லாம் பார்க்க ஒவ்வொரு தெரிச்சலா கிடக்கு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு ஒரு ரோஜா பூ கூட வாங்கி கொடுக்கல ஆனா இந்த கிழவிக்கு மல்லிப்பூ கேக்குது. ஏட்டி அண்ணா இந்த அழகான பூ வச்சு என்னைய நினைச்சு ஒரு பாட்டு பாடு. அதுக்கு எனக்கு பாடிட்ட போச்சு. ஏ மல்லிப்பூ வச்சு வாடுதே ஏ மல்லிப்பூ வச்சு வாடுதே ஏன் மச்சான் வாங்கி தந்த பூவு தொங்குதே தலையில தொங்குதே மச்சான் எப்போ தூங்க போறோம் நாம எப்போ தூங்க போறோம் பனி மூட்டமாக இப்போ இருக்கிறதே பாருங்க. என்னது பாத்திரம் தண்ணி எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு யார் இங்க கழுவ கொண்டாந்து போட்டது? ராத்திரி பாத்திரம் உருட்டுற மாதிரி டமா டுமான்னு சத்தம் கெட்டுச்சு ஒருவேளை பூனைக்குன்னு கொண்டாந்து போட்டிருக்குமோ? எடி என்ன காலங்காத்தால போய் பூ கடையை திறப்போமா இல்லாம கதை பேசுறதுக்கு கிளம்பி வந்துட்டியா? ஐயோ கடைய விடு. ஆமா காதல் ஜோடியை எந்திரிச்சிட்டாங்களா? என்னது காதல் ஜோடியா? என்னடி உளறவா? ராத்திரி நீ நல்லா தூங்குனியா? ஆமாண்டி என்னைக்கும் இல்லாம நேத்து ராத்திரி கொஞ்சம் நல்ல தூக்கம் பார்த்துக்க உடம்பெல்லாம் அசதியா கடந்துச்சு. இந்த வீட்டை மூக்கிறதுக்காண்டி இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு கிடந்தோமா அதனால உடம்பெல்லாம் ஒரே வலி அதனால படுத்த உடனே பட்டுன்னு தூங்கிட்டேன் பார்த்துக்க. பாட்டு கச்சேரி உன் காதுல உள்ள போல. என்னது பாட்டு கச்சேரியா? எட்டி கோவில் திருவிழா கூட கிடையாதே அப்புறம் எப்படி பாட்டு கச்சேரி நடந்துச்சு? நான் லைவாவே பாட்டு கச்சேரி பார்த்தேன் பார்த்துக்க. முதல்ல உட்காரு சொல்லு என்ன பாட்டு கச்சேரி பைத்திய மாதிரி உளராம என்ன விஷயம் சொல்லு. காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி கதை பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அந்த 4 பூரா சோம்பேறியா தான் கிடக்கும் ஒரு வேலையும் நடக்காது. சட்டு புட்டுன்னு சொல்ல வந்தது சொல்லிட்டு சட்டுன்னு போய் கடையை திறக்கிற வேலையை பாரு. எனக்கும் வீட்டுல எக்கச்சக்க வேலை கிடக்குல்ல. ஆமா வேலையா முக்கியம் பேசாம அமைதியா இரு. நைட்டு பாட்டு கச்சேரி நடந்தது பார்த்துக்க உன் வீட்டுக்கு வெளியிட்டே. என்னடி சொல்ற? என் வீட்டுக்கு வெளியே பாட்டு கச்சேரியா? எவண்டி அது வச்சது? எங்க கிட்ட பர்மிஷனே கேட்கல பாரு. ஐயோ பாட்டு கச்சேரி நடத்துந்தே உன் மாமனாரும் உன் மாமியாரும் தான். என்னடி உளர்ற? ஆமாண்டி நான் நேரடியா என் கண்ணால லைவா பார்த்தேன் பார்த்துக்க. புருஷனு பொண்டாட்டியும் மாறி மடியில பத்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு கிடந்தாங்க. வா மாமனா இருக்கா மாமியா இருக்கா மனசுல என்ன புதுசா கல்யாணம் ஜோடிங்க நினைப்போ படுத்துக்கிட்டு அவங்க அடிச்சு அரட்டை இருக்கே. எப்பா என் புருஷன் ஒரு கொட்டியில கூட நான் நிம்மதியா தூங்கிடுவேன் பார்த்துக்க. ஆனா உன் மாமியார் பண்ண அரட்டையில ராத்திரி புள்ள எனக்கு தூக்கவே வரல. அந்த அசிங்கத்தை வர என் கண்ணால பார்த்துக்கிட்டு ஏன்டா பார்த்தனோன்னு கடந்துச்சு பார்த்துக்க. கண்ணை முடனாலும் அதுதான் வருது கனவுலையும் அதுதான் வருது.
ஏட்டே சின்ன பொண்ணு, நான் தெரியாம தான் கேக்குறேன். காலம் போற வயசுல இவன் இருக்கல காதுல ஒரு கேடா சொல்லு பாப்போம். உன் புருஷனை என் புருஷனு கம்முன்னு கிடக்காக காதுல எதிர கொண்டாட வேண்டாம் நாமளே ஒன்றும் செய்யாம கிடக்கும். ஆனா உன் மாமனாருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்த்தியா. ஓ அவங்க பேசுனதெல்லாம் நீ ஒட்டி கேட்டுட்டு இருந்தியாக்கா? நான் ஒன்றும் விட்டு கேட்கல, ஒரு ஓரமன் என்ன கேட்டேன். அடி சர்ப்பால ஏட்டி உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதா அது பரவாயில்லை. ஆனா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குற பத்தியா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது அவங்களோட விருப்பம். அதை அவங்க பர்மிஷன் இல்லாமல் எட்டி பார்த்த பத்தியா உன்னைய நியாயப்படி பார்த்தா மரத்திலே கட்டி போட்டு எட்டி எட்டி உதைக்கணும். என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? பின்ன நீ பண்ணது எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயம் தெரியுமா? அது வேற பெருமையை என்கிட்ட வந்து சொல்ற. அப்படியே மூஞ்சி முகரையில பேத்து எடுத்துருவோம் பார்த்துக்க. காதல்ன்றது சின்ன வயசுல தான் வரணுன்றது கிடையாது. காதலிச்சோமா கல்யாணம் பண்ணோமா குழந்தை பெற்றுக்கணுமா அதோட அந்த காதல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே உங்க கணக்கு. அங்கே வரி காதல்ன்றது நம்ம சாகிற வரைக்கும் இருக்கணும், அதுதான் உண்மையான காதல். அது எந்த வயசுல வேணாலும் வரும், எப்போ வேணாலும் வரும், யார் வேணாலும் வரும். அப்படி இருக்கையில எங்க அத்தையும் மாமனாரும் அவங்க மேல இருக்கிற அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்திருக்காங்க. இதை போய் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, அசிங்கமால உனக்கு? உனக்கு பொறாமன்னு சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் பாசமா பேசிக்கிறதுல உனக்கு பொறாம. அதே அந்த வைத்திய செல்லு தாங்க முடியாம என்கிட்ட வந்து இப்படி காலங்கத்தால கூட்டிக்கிட்டு கிடக்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராத்திரி நேரத்துல நான் சும்மா நடந்து வந்தேன். வந்தையில அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா பார்த்தேன். அதுதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். பார்த்தல, பார்த்தது பார்க்காத மாதிரி சைலண்டா போயிருக்கணும். அதை விட்டுவிட்டு அதை வர பெருமையை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. பாப்பா போய் பொழப்ப பாரு. அடுத்தவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காத. அப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே உருப்பிட முடியாது. அவங்க பொழப்ப பார்த்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். புரிஞ்சிச்சா? ஆமா, காலங்காத்தால இவகிட்ட வந்து சொன்ன மாதிரி என்ன சொல்லணும். வந்துட்டா அப்போ நான் சந்தேகப்படுறது சரியா போச்சு. ராத்திரி அப்ப இந்த அத்தை தான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவுறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க போல. அதுக்குள்ளார அங்கிள் வந்து அத்தையை அழைச்சிட்டு போயிருக்கணும். அதனாலத்தையே பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படி அப்படியே கிடக்கு போல. இன்னும் அத்தை எந்திரிச்சு வரலையோ? சரி, நாமளே இது கழுவி முடிச்சுட்டு மற்ற வேலையும் செஞ்சு முடிச்சிரும். பாவம் ராத்திரி எவ்வளவு நேரம் பேசிட்டு படுத்தாங்கன்னு தெரியலையே. அவங்க வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நாமளே பாத்துருவோம்.